ஸோ கைஸ், வெல்கம் டு ஏவி ஃப்ளிக். ஸோ இன்றைக்கு நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு டேம் தான். ஆக்சுவலாக இந்த டேம் வந்து திண்டிவனத்தில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய அகாடமிக்ஸ்க்காக ஒரு 7 days இங்கே இருக்க மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஏதாவது இடம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். அண்ட் இந்த டேமோட நேம் ரொம்ப லென்த்தாக இருந்தது, அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் இந்த டேம் வந்து நீங்கள் உளுந்தூர்பேட்டிலேருந்து திண்டிவனம் போகிறீங்க அப்படின்னா போகிற வழியில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து வர மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து பக்கா கிராமம் காய்ஸ். இங்கே சுற்றி ஃபுல்லாக பச்சை பசங்க. இந்த இடமே ரொம்ப பார்க்க அத்தன்டிகேட்டட் வில்லேஜ் மாதிரி தான் இருந்துச்சு காய்ஸ். அண்ட் நீங்கள் வந்து உளுந்தூர்பேட்டையிலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை வரீங்க, ஐ மீன் அந்த ரூட்டில் வரீங்க, இந்த டேம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டேம் வந்துட்டு போகலாம். ஸோ காய்ஸ், மிகப்பெரிய ஏமாற்றம் எனக்கு. ஏமாறுறது ஒன்றும் புதுசு இல்லை, ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். இங்கே வந்து தண்ணி கொட்டுதுன்னு நினச்சி நான் வந்தேன். இருக்கிறாங்க காய்ஸ். ஸோ கைஸ், தண்ணி படு மோசமாக இருக்குது. ஐ மீன் இந்த பக்கம், அந்த பக்கம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பீப்புள் ஆர் பாத்திங் தேர். ஏன்னா அங்கே குளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து படு மோசம். நான் வந்து ஆக்சுவலாக இப்போ திண்டிவனத்தில் நான் இருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு 7 days நான் இங்கே தான் இருக்கணும். சரி, ஒரு 5 days நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேனோ அங்கே தான் இருந்தேன். சார் 1 day இந்த இடத்த பார்த்துக்கு இங்கே வந்து ஒரு குளியலை போடலான்னு தான் வந்தேன். ஆக்சுவலாக இந்த இடம் குளிக்கலாம், ஆனால் பாருங்களேன், ஆனால் இது ரொம்ப நாளாக தண்ணி இங்கே வாட்டர் ஃப்ளோ இல்லாத மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்களேன், இங்கே வந்து வண்டி போகிற மாதிரி இடம் இருக்குது. ஸோ அங்கேயுமே ஒரு காரில் வந்து அவங்க குளிச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப நாளாக தண்ணி ஓட்டம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனால் குளிக்கிறாங்க, அப்போ எனக்கு தெரிஞ்சு நல்ல தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக கைஸ், இந்த இடத்தோட பேர் நெடி மொழியானூர் அக்கரை காளியம்மன் டேம். ஸோ இதான் கைஸ் இந்த இடத்தோட பேர். அண்ட் இதில் குளியல் ஸ்பாட்டுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது வந்து அதான் கைஸ், அந்த கமுத்து கடற்கரை குப்பை தொட்டி அந்த ஸ்பாட்டை தான் மார்க் பண்ணியிருக்காங்க, குளியல் ஸ்பாட் அப்படின்ட்டு. ஸோ இதான் கைஸ் இந்த டேமு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து திண்டிவனத்தில் இது நீங்கள் பார்க்கும்போது கிறிஸ்டல் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும் தண்ணி. ஆனால் இதெல்லாம் அழுக்கு பிடிச்சிருக்கீங்க. உளுந்தூர்பேட்டையிலேருந்து திண்டிவனம் வரீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கும் கைஸ். அந்த பிரிட்ஜு மேலே ஒரு ரிவர் நேம் இருக்கும், அதை நான் முடிஞ்சால் சொல்கிறேன். அந்த ரிவருக்கு இந்த ஸ்ட்ரீம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் வச்சு பார்த்தா அப்படி தான் தெரியுது. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி கைஸ் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. இந்த இதில் எல்லாம் நம்ம குளிக்கிறோன்னா நமக்கு கண்டிப்பாக ஸ்கின் அலர்ஜி வரும் கைஸ். இது தேங்கி நிற்கிறனால நான் சொல்கிறேன். மற்றபடி ரன்னிங்கில் இருக்க வாட்டர்லாம் தாராளமாக குளிக்கலாம். ஆக்சுவலாக தண்ணி இங்கே நல்லா தான் கைஸ் இருக்குது, அந்த பக்கம் தான் மோசமாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் தண்ணி நல்லா தான் கைஸ் இருக்குது, அவங்க குளிக்கிறாங்கல்ல. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா குளிக்கலாம். ஆக்சுவலாக இது பாண்டிச்சேரியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து திண்டிவனத்தில் இந்த ஏரியாவில் நான் இடம் பேர் கண்டிப்பாக போட்டிருப்பேன். அது ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ், அதனால் ஸ்பெல் பண்ண முடியல. ஸோ நீங்கள் இங்கே நல்ல மழை பெய்யுதுன்னா இங்கே தாராளமாக வந்து குளிக்கலாம். அண்ட் நல்ல மழை பெஞ்சாலுமே எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து இந்த அணையை தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆகுமான்னு தெரில. ஏன்னா அது ஒரு பாதையாகவே இவங்க மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் டைம்
ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பாட்டாக மேபி கன்சிடர் பண்ணி இங்கே வரலாம் காய்ஸ். நான் என்ன பொறுத்தவரை தான் சொல்லுவேன். அண்ட் அங்கே ஒரு இது மாதிரி கெட்டியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அது பார்க்கிங்காக இருக்கலாம், எதுக்காக வேணாலும் இருக்கலாம். தண்ணி கெட்டி நிற்கும்போது என்ன ஆகுனா அந்த அழுக்கெல்லாம் அங்கேயே படிஞ்சிடும், அதனாலே தண்ணி நாசம் ஆகிடும். அதனால தான் கெட்டி இருக்க தண்ணியில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே போனேன், அந்த ஏரியாலாம் நல்லா தான் இருக்குது, அதனால தான் அவங்க குளிச்சுட்ருக்காங்க. பட் இந்த ஏரியா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது.